வணக்கம். இந்த வீடியோவில் 14/5/2026 சற்று முன் 2% புதிய DADR உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணத்தில் 2% உயர்வுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். ராஜஸ்தான் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பை முதலமைச்சர் பஜன்லால் சர்மா வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் தற்போது 58% வழங்கப்பட்டு வந்த அகவலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 12.46 லட்சம் குடும்பங்களுக்கு நேரடி பலனளிக்கும் என்று கூறப்படுகிறது. அதில் 7.02 லட்சம் அரசு ஊழியர்களும் 5.44 லட்சம் ஓய்வூதியர்களும் அடங்குவார்கள். மேலும் பஞ்சாயத்து சமிதி மற்றும் மாவட்ட பரிஷத் ஊழியர்கள் இந்த சலுகையின் கீழ் வருவார்கள். அகவலைப்படி உயர்வு காரணமாக மாநில அரசினுடைய கருவூலத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 1156 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பணவீக்கத்தால் பாதிக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் வாழ்க்கை செலவுகளை சமநிலைப்படுத்த இந்த முடிவெடுக்கப்பட்டதாக அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதிகரிக்கப்பட்ட அகவலைப்படி 2026 மே மாத சம்பளத்தில் சேர்க்கப்பட்டு ஜூன் மாதத்தில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி முதல் ஏப்ரல் வரை உள்ள நிலுவைத் தொகை ஊழியர்கள் GPF கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்களுக்கு உயர்த்தப்பட்ட அகவலை நிவாரணம் ஜனவரி 1 முதல் நேரடியாக பணமாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அகவலைப்படி என்பது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தின் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக வழங்கப்படும் தொகை. பணவீக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலையில் ஊழியர்களுடைய வாங்கும் திறனை பாதுகாக்கும் நோக்கத்தில் அது அவ்வப்போது திருத்தப்படுகிறது. எனவே சம்பள உயர்வுக்கு இணையான முக்கிய நலனாக அரசு ஊழியர்கள் அகவலைப்படியை கருதுகிறார்கள். குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வரும் நிலையில் இந்த உயர்வு ஊழியர்களுக்கு நிதி நிவாரணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு சமீபத்தில் 2% அகவலைப்படி உயர்வை அறிவித்ததை தொடர்ந்து பல மாநில அரசுகளும் இதே போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். தற்போது ராஜஸ்தான் இந்த பட்டியலில் இணைந்துள்ள நிலையில் அடுத்த சில நாட்களில் மற்ற மாநிலத்திலும் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்க உருவாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்தும் அகவலைப்படியினை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.